ஹாய் நண்பா நண்பீஸ். அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கும்பலி சைடு ஒரு ஸ்பாட்டுக்கு போகலான்னு சொல்லி போயிட்டு இருந்தோங்க. திடீர்னு பார்த்தா பிரியாணி ஸ்மெல் அப்படியே ஆளை இழுத்துச்சுங்க. எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா இந்த ஹோட்டலில் இருந்தாங்க வந்துச்சு. இந்த தாத்தா வேற நம்மளை வாங்க சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தார். ஸோ இந்த தாத்தாக்காக கண்டிப்பாக இன்றைக்கி இந்த ரெஸ்டாரண்ட் போகலான்னு முடிவு பண்ணியாச்சுங்க. அப்படியே முடிவு பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்போ இந்த போர்டை பார்த்தோன்னே நல்ல முடிவு தாண்டா எடுத்துருக்கோன்னு தோணுச்சுங்க. பிகாஸ் பேம்பு பிரியாணி, பேம்பு பிரியாணி சாப்பிடணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. இன்றைக்கி அது நிறைவேற போகுது. இந்த ரெஸ்டாரண்ட் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா, கும்பலி வழியாக நம்ம கேரளா போகிறப்போ ஹோட்டல் அன்னபூர்ணாக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டோட நேம் வந்து காட்ஸே ஹைவே ரெஸ்டாரண்ட். எக்ஸாக்டாக இந்த ஹோட்டல் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா, கும்பலி தமிழ்நாடு பார்டர்லேருந்து ஒரு 2 டர்ன் எடுத்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் பார்த்துடலாங்க. ஆக்சுவலி இன்னொரு ஹைலைட்டான விஷயம், எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்த விஷயம் என்னென்னா, இந்த ஹோட்டல் வந்து பேம்பு தீமில் இருந்துச்சுங்க. பேம்பு ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பேம்பு ரெஸ்டாரண்ட்னு நீங்கள் நேம் வச்சுருக்கலாங்க. என்ன கேட்டால் நீங்கள் பேம்பு ரெஸ்டாரண்ட் நேம் சேஞ்ச் பண்ணால் சூப்பராகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆம்பியன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நீங்கள் அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து மூங்கிலாலேயே தாங்க பண்ணியிருக்காங்க. ஒரு மூங்கில் காட்டுக்குள்ளே நம்ம இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட பேம்பு பிரியாணியை ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் லைஃப்பில் சாப்பிட போகிறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பேம்பு பிரியாணி அட் பேம்பு ரெஸ்டாரண்ட்டுங்க. மேலே பார்த்தீங்களா, இந்த சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். மேலே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஆர்டர் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம உள்ளே போகலாம். இந்த பேம்பு பிரியாணியை சாப்பிட்றதுக்கு தான் இந்த பிரியாணி ஸ்மெல் நம்மளை இங்கே இழுத்துட்டு வந்திருக்குங்க. சச்சின் மூவியில் நம்ம தளபதி சொல்கிற மாதிரி தான், இவ்வளவும் ஒன்றை பார்க்க தான் கூட்டிகிட்டு வந்துச்சான்ற மாதிரி, இவ்வளவும் நான் சாப்பிட்றதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வந்துச்சான்ற மாதிரி தாங்க ஃபீல் இருக்குது. வாவ், செம்ம ஹைப்டாக இருக்குங்க. அந்த பேம்புக்குள்ளே ஃபுல்லாக பிரியாணியெல்லாம் ஸ்டஃப் பண்ணி அது கூட பாயில்டு எக் வச்சு சிக்கன் 65 பீசஸ்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. வாவ், செம்மையாக இருக்குங்க பார்க்கவே. ஸோ சாப்பிட்டும் பார்த்துட்டு வரலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க அந்த சிக்கன் 65 பீசஸ். யாரெல்லாம் பேம்பு பிரியாணியை சாப்பிட்ருக்கீங்களோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பேம்பு பிரியாணி கூட நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தயிர் வெங்காயமும் ஊறுகாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு சொல்கிறேன். நண்பர்களே, என்ன ஆச்சுன்னா, நம்ம அவ்வளோ ஹைப் பண்ண அளவுக்கு இங்கே அந்த டேஸ்ட் இல்லைங்க. ஓகே, ட்ரை பண்ணலாம். இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி சாப்பிட்டு போகலாம். பட் மஸ்ட் ட்ரைன்னு என்னால் சொல்ல முடியலங்க. ஸோ நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. வாங்க மேலே எப்படி இருக்குன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஆக்சுவலி கீழே விட மேலே இன்னுமே ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு கேண்டில் லைட் டின்னர், இல்லை கப்புள்ஸாக, ஃப்ரெண்ட்ஸாக, ஃபேமிலியாக சாப்பிட்றதுக்குலாம் நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராகவே இருந்திருக்குங்க. இப்போதைக்கு ஒரு டேபிள் இந்த மாதிரி வச்சுருக்காங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பேம்பு பிரியாணி வேறு எங்கே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பாட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள், நானும் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்னொரு வீடியோவில் இல்லை இன்னொரு விலாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். டாட்டா பை பை நண்பா நண்பீஸ்.